ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்வி சேனல். சுவையான முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, லவங்கம், 2 பச்சை மிளகாய், ஏலக்காய், பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்து வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சது. அதோடு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கிச்சன் கிங் மசாலா, கொஞ்சமாக மட்டன் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பச்சை வாசனைலாம் போகட்டும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சில் தேங்காய், 5 முந்திரி பருப்பு, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு வெங்காயம் தக்காளி. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த பக்கமாக 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை அந்த மாதிரி ஸ்லைஸாக முன்னாடி பின்னாடி நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பாதியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். முட்டைக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கி சுவையை பரிமாறுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்ல கமகமான வாசனையும் வருது. கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.